இவன் எதிர்பார்க்கல சின்ன சின்ன சண்டையில் வரலாம். இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நல்ல பாட்டா யாரு? என் புருஷன் தான். காதல் கடிதம் தீட்ட இந்த பாட்டுல வருது. கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். அவர் கொடுத்துருக்காரு. பொம்பளை சாலினி அக்கா. என் பேர் குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டுக்கிறியா? ராஜு 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 பாய் ரவுடியா? இருக்கு. நானும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும். ஆனா 2 பேரும் காட்டிக்கவே மாட்டோம். தங்கச்சி நீங்க தானே வெல்கம் பண்ண ஒளியிறாள் இல்லை. ஏன் ஒளியிற இல்லை கடைசியில் பாரு. சரி எங்க அவர் 2 நாள் அடிக்கிறாரா? அப்ப நீங்க மட்டும்தானா? பிள்ளைல சரி நான் வாசல் அடிக்காம எப்படி உள்ளவும் அம்மா அடிச்சு கூட. சரி அப்ப அக்கா வணக்கம். வணக்கம். சரி மயூரி அக்கா, அப்ப இன்னைக்கு என்ன விசேஷம்? புதுமனை புது விழா. எவ்வளவு மகிழ்ச்சி. நமக்கு கல்யாணம் ஆனதை விட நம்ம பிள்ளை பிறந்ததை விட புது வீடு கட்டி அதுக்குள்ள கூறுன்றது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நமக்கு அடிப்படை விஷயமே இல்ல வாழ்க்கை நல்லது காரணம் ஒரு இல்ல. அப்ப ஒரு வடிவான வீடு கட்டிக்கிறீங்க. யார்கிட்ட பிளான்லாம்? ஹஸ்பண்ட் பிளான் தான். உங்களுக்கு பாருங்க பிடிச்சிருக்காங்க வீடு சூப்பரா இருக்கு. நான் சுத்தி பார்க்கல, பட் வெளியே பார்த்தா நல்லா இருக்கு. எனக்கா ஒன்னோட உள்ள பார்க்கணும். நீங்க சாப்பிடணும் பரவாயில்ல. சரி ஓகே. அப்ப இன்னைக்கு எல்லாரையும் சொந்தக்காரருக்கு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பாடு படி சமையா உங்களோட குடும்பம் சமைச்சது. சரி அப்ப இதை சாப்பிட்டு தான் போவோம். சாப்பாடு பார்ப்போம். ரைட். அப்ப முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? புதுமணப்பு கூடால மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நிகழ்வு நடத்தி உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். சரியா? அதே மாதிரி குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள். யாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஹஸ்பண்ட் வழி இருப்பினும் உங்களோட வழி இருப்பினும் சொந்தக்காரர் வர முடியலைன்றதுக்காக எங்களை அனுப்பிவிட்டாங்க. சரியா? அப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்ல இந்த வீடு குடிமுறைகளுக்காக லக்ஷ்மியை கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி விராட்சம் உங்கள் வீட்டுல வந்து பெருகட்டு. அதனாலதான் லக்ஷ்மியை வச்சு கொடுத்தாங்க. வாழ்க்கையில மிக முக்கியமானது என்னது? வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது என்னது? வீடு. வேற லக்ஷ்மி. லட்சுமி தான் முக்கியம். அது இல்லாட்டி வீடு இல்லை. அப்ப காசுதான் ரொம்ப முக்கியம். காசுதான் எல்லாம் நிறைய விஷயங்கள்ல பேசும். அன்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இது நிதர்சனமான ஒண்ணு. எல்லாம் அக்செப்ட் பண்ணதான். மணி இல்லைன்னா நோ மணி அந்த மாதிரிதான். சரி அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நிறைய செல்வங்கள் பெரு வாழ்த்தி இந்த லட்சுமியை கொண்டு தினம் அப்ப சாமி இருக்க ஒன்று படத்தை வைக்கலாம். ஏற்கனவே படம் இதை கொண்டு வைக்கலாம். சரி அதே மாதிரி உங்களுக்கு 2 பெரிய கிஃப்ட் வெளியே இருக்கு. அது உள்ள இப்ப ஒன்று எல்லாம் சரியா? ஒன்று வெயிட்ல வெளியே வெயிட்டி அதே நாங்க திறப்போம். ஆனா யார் கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்லணும். அவர் இருந்தா அவர்கிட்ட கேட்டுக்கலாம். நீங்க நிக்கிறீங்க அதுக்காக வீடியோ பண்ணி கேட்கலாம். சொல்லுங்க. பாப்பா நிக்கிறீங்க இல்ல யார் எங்களை அனுப்பினாங்க? பொருள்ல கணவர் நிக்கிறாரு. அது உங்களோட பிரச்சனை. நான் பொருள்ல நீங்க கணவர் நான் ஒரு ஆள் சொன்னா புற அப்படின்னா எல்லாம் கொடுத்துருக்கணும். அப்படின்னா எல்லாம் ஒரு ஆள் தான் கொடுத்தாருன்னா அந்த ஒரு ஆள் எல்லா கிஃப்டும் ஒரு ஆள் மேபி இருக்கலாம். சரி ஒரு ஆள் வேணும் மக்கள் கேக்குமா? சரி ஒரு ஆளே கொடுத்துருக்கலாம். மனுஷன் அண்ணா இருக்கிறார். மனுஷன் அண்ணா என்ன பேர்? காந்தன். எங்கட அண்ணா இருக்கிறார். உங்களுக்கும் அண்ணா இருக்கு. அவருக்கு இருக்கார் சூசில இருக்காரு. வேற நாள் இல்ல 2 பேரும் சூஸ் தான். சூசில ஹஸ்பண்ட் அண்ணா குமார் ஹஸ்பண்ட் அண்ணா உங்களோட அண்ணா 2 அண்ணா தான் இருக்கீங்க.
சரி சிறப்பு அவள் கொடுத்துருக்கோம் இல்லையா மச்சான் ஒன்று இருக்கு. மச்சான் ஒன்று தங்கச்சி மென்ஸ். தங்கச்சி மென்ஸ் ஓகே வேறு என்ன மாதிரி மனுஷன் என்ன மாதிரி தம்பி இருக்குது ராஜ். நான் கேட்க பிடிங்க ராஜு 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 பாய் ரவுடியா ராஜு பாய் ரவுடியா இல்லை ஹீரோ என்ன விலங்கு ஹீரோ. ஹீரோ சரி ஓகே அப்ப அவர் கொடுத்துருப்பான்றீங்க சரி 4 பேர்ல ஒரு ஆள். 4 பேர் ஒரு ஆள் அப்ப 4 பேர் தான் ஆப்ஷன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கா 2 ஆள் இருக்கு அவர் கொடுத்துருக்காரு பொம்பளை சாலினி. சாலினி அக்கா சரி சாலினி அக்கா சொன்னாவே சாலினி அக்கா ஆயிட்டோட பிஸி அவன் இப்போ ரேசிங் பண்ணிக்கிறான் குடுக்கிய பேர் இவ்வளோ பேர் தான் சரி ஒரு சோஃபா செட் அங்கே இருக்கு கொண்டு வர கொண்டு என்ன சாக்காரு ஓ எக்ஸ்பிளைன் பண்ணலையா நீங்க எதிர்பார்க்கல புது வீட்டுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை புது வீடு கட்டினா கீழே விட சோஃபா உட்காந்து ஆயா உட்காரணும் ஒரு சோஃபா செட் வெளியே வெயிட்டிங் சரி அதை கொண்டு வந்து இறக்குவாங்க வீட்டில் அதே மாதிரி வந்தது ஒரு டிவி ஒன்று வந்தது சரியா இந்த லக்ஷ்மியும் அதே மாதிரி அந்த சோஃபா செட்டு கொடுத்தது ஒரு ஆள் டிவி கொடுத்தது இன்னொரு ஆள் காந்தன் காந்தன் மற்றது குமாரன். எது குமார் டிவி குமாரா சோபா இல்லாட்டி சோபா இல்லை 2 தான் வந்தது அதில் 1 குமார் கொடுத்துருக்காரு 2 காந்தன் கொடுத்துருக்கான்றீங்க 2 பேர் பிள்ளை பிரசாத். பிரசாத்ன்றது அவர் அந்த காதல் கடிதத்திட்ட இந்த பாட்டில் வர ஹீரோ ஹீரோ தெரியாது என்ன கதை தெரியும் இதை கேட்டால் ஹீரோல போட பிரசாந்த் ஹீரோவான்னு தெரியாது எனக்கு இருக்கு தெரியும். இப்போலாம் ஞாபகம் நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாரும் இல்ல ஒரே ரெஸ் காப்பி பண்ணி போட்டீங்கன்னா கேட்டு அக்கா தங்கச்சி தங்கச்சி அப்படியா அப்படியா சரியா ஏதோ நடத்துங்க நல்லா தான் இருக்கு சொல்லிருந்தா நானும் முதல்வர் ஏதாவது போடு போடுதா கொஞ்சம் குடும்பம் வாங்கிக்கலாம் அப்படிதான் ரைட் அப்ப கொடுத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு தெரிவிக்கிற சொல்லுவோம் அந்த பாட்டை பாடுதான் மேபி யாரும் தெரியும் சரியா பாடமா பாடினா படிப்பீங்களா ஷூரா பிடிக்கணும் நம்மள கேசிங்க கடைசியா பாப்பா யாரா இருக்கும் இந்த 3 பேர்ல 2 பேர் நீங்க நிறைய பேர்னு சொன்னீங்க ஆனா கடைசியில 3 பேர் தான் தாண்டி போறீங்களே பாட பாடுங்க பாட்ட பாடுங்க இதேனம் பறந்தாலும் இசை மாறிட்டாலும் ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாலாடு மண் பாலாடு இதேனம் பறந்தாலும் இசை மாறிட்டாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை நாளும் நடைபோடுங்கள் ஞானம் வரலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீ காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்பிற்கும் உமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண் பாடு இதேரம் பறந்தாலும் இசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் பெருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை நிலம் சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் வெண்ணை தோள்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் பெருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை நிலம் சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் வெண்ணை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் கண்ணில் ஈரமில்லை ஒரு தோப்பு குயிலாக ஒரு கூட்டு குயிலாக பாலாடு பண் பாலாடு இதை தேட பறந்தால் வெளிநாடு
போனாலும் வீடு இங்கதான் வீடு. என்னென்ன தேவைகள் குமார் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாலாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ரைட். நல்ல பாட்டா? சரி, தேங்க்யூ. சரி, அண்ணன்மார் இருக்காங்க இல்லையா, தங்கச்சியில பாசம் எதுவா இருந்தாலும் ரத்த வழியா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், சொந்தம் எல்லாம் இருக்கட்டும், அது முடிச்சு. ரைட், அவ்வளவுதான். எப்படி சரியா? அப்ப அதனால உங்களுடைய குமார் அண்ணன் தான் இந்த மாதிரி எல்லாம் எங்களை அனுப்பினது. சரியா? குமார் அண்ணன் வந்துட்டு சோபா செட்டு கொடுத்து, லக்குமி கொடுத்து, இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி புது கட்டிக்கா, அதுல எங்களுக்கு பேரானந்தம் மகிழ்ச்சின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க. சரியா? அப்ப உங்களுக்கு லக்கி வந்தாச்சு, சோபா செட் இருக்குவோம். அதே மாதிரி டிவி கொடுத்தது என்னடா, டிவி என்னதான் கொடுத்தாங்க, அது கொடுத்தவங்க வாய்ப்புக்கே தெரியாதா? டிவி கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாய்ப்புக்கே தெரியாது டிவி கொடுத்தது. அவாக்கே சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுத்தாரு. யாரு? ஏன் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான். சரியா? பிரசாத் ரிவி. சரியா? அவர் தான் டிவி கொடுத்து அனுப்பினாரு. அதே மாதிரி மிச்சம் கொடுத்தது குமார் அண்ணன் குடும்பம். சரியா? இப்ப மகிழ்ச்சி எல்லாம் அவையிலால வர முடியல, உங்களோட புதுசு ஒரு படத்தை ஒத்து வர முடியல. ஆனா இருந்தாலும் தூரமா இருந்தாலும் வாழ்த்திடும். சரியா? அப்ப ஒரு நாள் இங்க வந்து ஆறதுக்கு ஒரு வீடு இருக்கு இல்லையா, ஏன்னா ஆரம் வந்து உட்கார்ந்து நித்திர கொள்றதுக்கு ஒரு அழகான வீடு இருக்கு. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா? என்ன சொல்ல போறீங்க குமார் அன்னைக்கு, அப்புறம் நம்முடைய பிரசாந்த் ரிவிக்கு? இவன் எதிர்பார்க்கல, சின்ன சின்ன சண்டையில் வரலாம். என்ன மண்டோடய சரி, ஓகே. அழக்கூடாதா? நல்லா அழக்கூடாது. சரியா? அவ்வளவுதான், அது பாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. சண்டை வாரது எல்லாம் சண்டை இல்லாட்டி வாழ்க்கை சுவாரஸ்யம் எல்லா உறவுகளையும் இருக்கு. சரியா? அதுக்காக பாசம் பந்தம் விட்டு போறது இல்லை, அப்படித்தானே? ரைட். உங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம். சரி, என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு? நன்றி. அப்புறம் மச்சானுக்கு தங்கச்சிக்கு என்னது பிள்ளைங்க இல்ல இல்ல, அவன் வைக்கப்படுறாவே. சரி, ஹாப்பியா இருக்காக்கு? சூப்பர்.